ஹாய் டீம், வெல்கம் பேக் டு ஸ்மைல் ப்ளீஸ் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன் டேலேயே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட்ங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி வந்து கொடுப்பாங்க. ஆக்டிவிட்டி வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பேஸ்டெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அக்கோங்கிற ஆக்டிவிட்டி பேஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, டெபாசிட் பண்ணணும். இங்கே டெபாசிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 877 இருக்கா, இந்த 877 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து சைன்அப் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு 17 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து செக்இன் பண்ணுறது மூலிமா ஒரு 9 ரூபா கிடைக்கும். அதை மைனஸ் பண்ணிவிட்டு கூட மீதி இருக்க அமௌண்ட்டை கூட வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறனா பண்ணலாம், இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 877 இதான் வந்து பேசிக் பிளானு. இதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கிறனா கூட பை பண்ணிக்கலாம். 877 வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் பே 100 to அந்த அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே. நீங்கள் வந்து இதில் 100 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பே பண்ணுற ஆப்ஷன். ஸோ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகுது. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே யூபிஐ ஐடி இருக்கா, அதை காப்பி பண்ணி கூட பேமெண்ட் பண்ணுறதா பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்கேனரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட ஜிபே, ஃபோன்பே எதில் வேணால் நார்மலாக பே பண்ணுற மாதிரி தான் பே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு 1 or 2 seconds வெயிட் பண்ணுங்கள். இந்த யூடிஆர் நம்பர் வந்தோடனே உங்களுக்கு யூடிஆர் நம்பர் 12 digit நம்பர் இருக்கும்போது அதை கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே மேலே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா பேக்கில் வந்து டெபாசிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இங்கே அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். மை பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளாசிக்கில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கணும். டிராக்டர்ஸ் கிளாசிக்கில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் கொடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வராது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பை பண்ணணும். மஸ்ட்டில் அப்படி தான். ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு 1 இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பை பண்ணணும். இன்வெஸ்ட் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பை ஆயிரும். அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கு. இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி நான் பை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே அக்கௌண்ட்டுக்குள்ளே வாங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு 2வது ஆப்ஷன் மை இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நான் பாருங்கள் கிளாசிக்கில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், மஸ்ட்லேயும் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் 2மே பை பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கான இன்கம் வந்து எனக்கு வந்துச்சா என்னங்கிறத வந்து நான் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏர்னிங்ஸ் ரெக்கார்ட்ஸ்குள்ளே போங்க. ஏர்னிங்ஸ் ரெக்கார்ட்ஸில் எனக்கு 1 டேலேயே நான் சொல்லியிருந்தேன்ல, நான் 26 பை பண்ணேன். 27லேயே எனக்கு 445 rupees வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கும் இதே மாதிரி தான் சேம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து உங்களோட வேலெட்டில் இங்கே வித்ட்ரா பேலன்ஸில் 445 rupees நெக்ஸ்ட் டேவே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் டாஸ்க் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே வந்து அட்டெண்டன்ஸ் போனஸ் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் சக்ஸஸ் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வந்து சைன்அப் பண்ணதாக ஒரு மெசேஜ் வரும். டெய்லியும் இது மாதிரி சைன்அப் மிஸ் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் சைன்அப் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுறேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஒர்க்கு. இதில் விஐபி லெவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விஐபி லெவலில் பாருங்கள், விஐபி 0. நான் இப்போ விஐபி 0 தான் இருக்கேன். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து விஐபி 1க்கு மாறிடுவீங்க. நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் பிளான் பை பண்ணிட்டேன், ஸோ நான் விஐபி 1 இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரீச்சபிள் வந்து 6,700 rupeesனால் விஐபி 2 மாறுறதுக்கு 6,700 நீங்கள் பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஹோம் பேஜில் வாங்க. ஹோம் பேஜில் வந்துட்டு ப்ரொமோஷன் கமிஷன் இருக்கா, அதில் பாருங்கள். கிளாசிக்கில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கமிஷன் வரும், நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ண எவ்வளோ கமிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் டு காப்பி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் பார்த்தீங்கன்னா அக்கோ. இதில் அஃபிஷியல் சேனல் வந்து டெலகிராமில் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து கிஃப்ட் கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட் கோடு யூஸ் பண்ணால் அதில் டெய்லி வந்து 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து உங்களோட மை பேலன்ஸில் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஹாட் ஆப்ஷன் வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணோன்னே நீங்கள் வந்து இப்போ ஒரு 200 வந்து பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட் சொல்லி வச்சுறேன். இந்த சேனலில் வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து கோடெலாம் கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் எல்லாமே போடுவாங்க. வித்ரா யார் யார் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சாங்க பாருங்கள். எல்லாமே 7,000 8,000 அந்த மாதிரி வித்ரா பண்ணியிருக்காங்க. 8,300 எல்லாமே வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இதில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கிஃப்ட் கோட் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னங்கக்கா ஸ்மால் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ஹையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன ஆப்ஷன்லன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்குள்ளே வாங்க. இன்வெஸ்ட்குள்ளே வந்துட்டு இங்கே ஹார்ட்னு இருக்கா, இங்கே பாருங்கள் 3rd ஆப்ஷன் ஹார்ட். அதில் இன்னும் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து லான்ச் பண்ணல. இந்த ஹார்ட் ஆப்ஷனில் டே பை டே வந்து ஆக்டிவிட்டி வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வாங்குறது மூலிமா இப்போ 200 போடுறோன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு 400 கிடைக்கும். அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, 400 போட சொல்லுவாங்க. அதில் 400 அடுத்த டேவே 800 கிடைக்கும். அதை உடனே அப்போவே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி வரும். ஆக்டிவிட்டி பேஸில் இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட்டு. இது மூலிமா நல்ல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பே பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிஃப்ட் கோடு வந்து நான் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கா. இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து கிஃப்ட் கோடு வந்து அஃபிஷியல் சேனலில் கொடுப்பாங்க. அதை வந்து போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. உங்களோட பேங்க் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் கார்டுக்குள்ளே வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ கார்டு கொடுத்து இது பண்ணிக்கோங்க, சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வித்ரா போடுறது வந்து வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட வந்து அமௌண்ட் கொடுத்து ட்ரேட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அவ்வளோதான், வித்ரா சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு வித்ரா கூட லைவாக போட்டு காமிக்கிறேன். வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு 299 வித்ரா போட்டலாம். கண்டினியூ கொடுங்க. ஓகே. மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 200 400 அந்த மாதிரி போட சொல்கிறாங்க. மினிமம் வித்ரா 200. ஸோ 200 போடலாம். கண்டினியூ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து வித்ரா வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ திரும்ப வந்து வித்ரா போட முடியல. உங்களுக்கு வந்து நான் லைவாக பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். 1 டேக்கு வந்து ஒரு வித்ரா தான். உங்களோட வேலெட்டில் எவ்வளோ வந்து வித்ரா பேலன்ஸில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வித்ரா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கு. வேறு எதுவும் இல்லை பெருசாக. இதில் ஹார்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.